ஆகஸ்ட் 22 ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை மெட்ராஸ் டேவா கொண்டாடுறோம். ஆனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்வையில இந்த நாளை பார்த்தா வெறும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கிடையாது. ஒரு நகரம் எப்படி உருவாகி எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய அர்பன் ஈகோ சிஸ்டமா மாறுது அப்படின்றதுக்கான 387 வருட வரலாறு. 1639ல மதராச பட்டணத்தை சுத்தி ஒரு சிறிய செட்டில்மெண்ட்ல ஆரம்பிச்ச கதை தான் இது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உருவாச்சு. அதை சுத்தி குடியிருப்புகள் வந்தது. அதுக்கப்புறமா கிராமங்கள் இணைஞ்சி சாலைகள், சந்தைகள், துறைமுகம், ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்துச்சு. அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் ஒரு நகரமா மாறிச்சு. சென்னையோட குரோத்தை பார்த்தா ஒரு நகரம் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சுத்தி வளருது அப்படின்றது தெளிவா பார்க்க முடியும். முதல்ல துறைமுகம். சென்னையுடைய கடலோர லொகேஷன் ட்ரேடுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது. போர்ட் வளர்ந்ததோட அதோட ரோடு, வேர் ஹவுசஸ், கமர்ஷியல் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வளர ஆரம்பிச்சது. அடுத்ததா ரயில்வேஸ். இந்தியாவுடைய ஏர்லி ரயில்வே டெவலப்மெண்ட்ல மெட்ராஸுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. ராயபுரம், சென்ட்ரல், எக்மோர் இது எல்லாமே வெறும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கிடையாது. ஒரு காலத்துல சிட்டியோட எக்கனாமிக் growth கனெக்ட் பண்ணிய ஒரு மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பகுதி. அதுக்கப்புறமா சாலைகள். மவுண்ட் ரோடு தான் சென்னையுடைய ஒரு முக்கியமான அடையாளம். இன்னைக்கு கூட சென்னையுடைய கமர்ஷியல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்ல இதுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் குறையல. இதுதான் ஒரு பழைய நகரத்துடைய மிகப்பெரிய பலம். ஆனா இதுதான் இப்போ சவாலும் இருக்க போகுது. சென்னை இன்னைக்கு 1639ல இருந்த மெட்ராஸ் இல்ல. மக்கள் தொகை, வாகனங்கள்லாம் அதிகமாயிடுச்சு. ஐடி, மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே சிட்டியுடைய ஃபுட் பிரிண்ட்டை பல மடங்கு பெருசாகிடுச்சு. இன்றைய சூழல்ல சென்னைக்கு மெட்ரோ எக்ஸ்பான்ஷன், சப்பர்பன் ரயில் மாடர்னைசேஷன், எலிவேட்டட் காரிடார்ஸ், ஃப்ளைஓவர்ஸ், பெட்டர் ஜங்ஷன், ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ், வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு கான்கிரீட் மட்டும் கிடையாது. ஒரு நகரத்துடைய வரலாற்றையும் எதிர்காலத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம். இந்த நகரம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தன்னுடைய உள்கட்டமைப்பை அப்கிரேட் பண்ணிட்டே வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 387 வருடங்கள் அப்படின்றது பெரிய நம்பர். ஆனா சென்னைக்கு இது ஒரு முடிவில்லை. அடுத்த 100 வருடத்துக்கு இந்த நகரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இப்போ முக்கியமான கேள்வியா இருக்கு. கிளைமேட் சேஞ்சை ஹேண்டில் பண்ணுமா, ஃப்ளட்டிங்கை குறைக்குமா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குமா, சாலைகள் மட்டும் இல்லாம நடந்து போறவங்க, சைக்கிள்ல போறவங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூசர்ஸ் எல்லோருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குமா? அதுதான் அடுத்த சென்னையுடைய உண்மையான உள்கட்டமைப்பு சோதனை. மெட்ராஸ் என்ற ஒரு செட்டில்மெண்ட்ல ஆரம்பிச்சு சென்னை ஒரு மெகா சிட்டியா வளர்ந்துருக்கு. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் 387 வருட வரலாற்றை காப்பாத்திக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வசதிகளோட பாதுகாப்பான நீடித்த சென்னை உருவாக்குறது தான். அதனால நம்ம இன்ஃப்ரா சார்பா நாமளும் ஹாப்பி மெட்ராஸ் டே சொல்லிக்கலாம். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு சென்னைனா என்ன நினைவுக்கு வரும்? நீங்க சென்னைக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க? சென்னையில பிறந்தவரா, இல்ல வேலைக்கு வந்தவரா, இல்ல நகரத்தோட வளர்ந்தவரா? உங்க பார்வையில சென்னைக்கு இப்போ எந்த டெவலப்மெண்ட் முக்கியம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.